சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை எந்த கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்குன்னு கேக்குறாங்க. இந்த சிற்பி செதுக்குனதுதான் இந்த இளந்தமிழேங்கிற கவிதை. இது எதுல இருக்கு? இளந்தமிழேன்னு நிலவு பூ இருக்கு இல்லையா, நிலவு பூ அதுலதான் இளந்தமிழே அப்படிங்கிற கவிதை இருக்குன்னு சொல்றாங்க. சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடைய இந்த கவிதை இளந்தமிழே கவிதை இருக்குல்ல, அந்த கவிதையில் வந்துள்ள பாவகை என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. என்ன பாவகை? இளந்தமிழே. அதுல என் சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் வந்திருக்குது. என் சீர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா என்று தமிழ் குயிலே கூவி வா வான்னு கூப்பிடுறாரு. யாருன்னு இந்த இடத்துல கேக்குறாங்க. தமிழ் குயிலே கூவி வா வா என்று சிற்பி தான் இந்த இடத்துல கூவி கூவி கூப்பிடுறாரு, சொல்லியிருக்கிறாரு இந்த பாடலை. சரி, மீண்டும் வந்த பழமை நலம், அதாவது தமிழ்த்தாயினுடைய அந்த பழமையை மீண்டும் புதுப்பிக்க தமிழ் குயிலே மெய் சிலிர்க்க கூவி வா அப்படின்னு சொல்லி அழைக்கிற மாதிரி சிற்பி அவருடைய கவிதை தான் இது. குளிர் பொதிகையில் தோன்றிய தென் தமிழே சீறி வா என்று தமிழின் சீரிழமையை திறம் வியந்து பாடும் கவிஞர் யாருன்னு இந்த இடத்துல கேட்கிறாங்க. சீறி வா என்று சிற்பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருக்கிறாரு. குளிர் பொதிகையில் தோன்றிய தென் தமிழே சீறி வா அப்படிங்கிறாரு சிற்பி பாலசுப்ரமணியம். விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு அப்படின்னு சொல்றாரு. விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு என்று பாடல் பாடிய ஆசிரியர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க. இது 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடியது. யார் இது ஆசிரியர்னு கேட்கிறாங்க. செங்கதிரும் வேறு 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 என்று வர்றது சுரதாவுடைய பாடல் தான். அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே. அறிவு உள்ளவங்க இன்னமும் இறந்து விடல அப்படிங்கிற மாதிரி செய்திய சொல்றாங்க. இது எதுல இடம்பெற்று இருக்கு அப்படின்னாக்கா புறநானூறு. சரிங்களா, புறநானூறுல இருக்கு. புறநானூறு படிக்கிறோம் இல்லையா, அதுலதான் இது வருது. யாரு புறநானூறுல அதிகமான பாடல் பாடியவங்க? யாரு? ஔவையார். இந்த ஔவையார் தான், அறிவாளி ஔவையார் தான் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. காணும் கண் வேறு, காணுகின்ற கண் என்பது வேறு, கல்வி கண் என்பது வேறு அப்படிங்கிறாரு. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அப்படிங்கிறாரு. கவிநடை என்பது வேறு, உரைநடை என்பது வேறு, இதுவும் அதுவும் வேற வேற. அந்த மாதிரிதான் காணுகின்ற கண் என்பதும் வேற, கல்வி கண் என்பதும் வேற. கல்வியின் மூலம் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் வேற, காணுகின்ற கண்ணின் மூலம் பார்க்கக்கூடிய விஷயம் வேற அப்படின்னு இப்படி சொன்னது யாரு? இந்த வேறு வேறு வேறுன்னு வந்தா வேரிலிருந்து சுரக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரதாவுதான் இந்த வேறு வேறுன்னு வர்றதெல்லாம். ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி என்று வருது பாருங்க. இந்த ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் என்று வருது. இந்த பாடல் யாருடையது அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறாங்க. நக்கீரர் நெடுநல் வாடை இருக்கு இல்லையா, அந்த நெடுநல் வாடை அந்த நூல்ல தான், இந்த நெடுநல் வாடையில தான் அந்த கொடுங்கோல் கோவலர் என்ற பாடல்லாம் வந்திருக்கு. ஆசிரிய நடைத்தே வஞ்சி என்றும் ஏனைய வெண்பா நடைத்தே களி என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு இந்த இடத்துல கேட்கிறாங்க. எந்த நூல் அப்படின்னு கேட்கும்போது தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் தான் இப்படி சொல்லுது. வஞ்சி என்றும் களி என்றும் தொல்காப்பியருடைய தொல்காப்பியம் சொல்லுது. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இது சைக்காலஜி கொஸ்டின் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ரத்த உறவுகள் மாதிரி. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை என்று சொல்லக்கூடிய நூல் எது தெரியுமா? புறநானூறு. த கிரேட் புறநானூறு தான் இந்த பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ளது. ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்களில்
சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு குறுநாவல் தான் கிடை. அந்த கிடைங்கிற குறுநாவலின் ஆசிரியர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க. கிடை கி ரா, அவ்வளவுதான். கி ராஜநாராயணன் தான் அந்த கிடை என்னும் குறுநாவல். நம்பி நெடுஞ்சடையன், இந்த நெடுஞ்சடையனுடைய சாவு சடங்கு சர்ச்சைக்குரியது என்று பாடியவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க. சர்ச்சைக்குரியது அதாவது முறுக்கானது. பாருங்க, பேரையின் முறுவலார், பேரையின் முறுவலார் என்பவர் தான் இந்த சர்ச்சைக்குரிய செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறார். தொடியுடை தோல் மணந்தனன், இந்த தொடியுடை தோல் மணந்தனன் எனும் பாடல் புறநானூற்று பாடல். அது இந்த பாடலை பாடியவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேட்கிறாங்க. யாரா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, மணந்தனன் முறுவலார், மணந்தனன் முறுவலார், பேரையின் முறுவலார் என்பவர் புறநானூற்றுல பாடிய பாடல் தான் தொடியுடை தோல் மணந்தனன் என்னும் பாடல். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இரண்டாவது பாருங்க, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். அடுத்ததா போலந்து நாட்டின் அந்த வார்சா பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. கீழ்கண்டவர்கள்ல யாரு அப்படின்னா, திசு நடராசன். இந்த நடராசன் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார், போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகம் வரைக்கும் பாருங்க. நட நட வா வா, நடந்து வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. கவிதை எனும் மொழி என்னும் ஒரு நூல். அடுத்ததா பாருங்க, இது முக்கியம், தமிழ் அழகியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அதே சமயம் தமிழின் பண்பாட்டு வெளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். தமிழ் அழகியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. இந்த நூல்களின் ஆசிரியர் யாருன்னு தான் கேட்கிறாங்க. தமிழ் அழகியல் திசு நடராசன், அழகாக நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்.